2025 ஐபிஎல் பிளே ஆஃப் போகக்கூடிய 4 அணிகள் இதுதான். எத்தனை போட்டிகள்ல ஜெயிக்கணும்னு தெரியுமா? ஐபிஎல் 2025 கிரிக்கெட் திருவிழா மறுபடியும் களை கட்டியிருக்கு. சனிக்கிழமை பெங்களூரு சின்னசாமி மைதானத்துல நடக்கக்கூடிய முக்கிய ஆட்டத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் மோதுறாங்க. இந்த தொடர்ல இன்னும் 13 போட்டிகளே மிச்சம் இருக்கக்கூடிய நிலையில சுமார் 7 அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற கடுமையா போராடிக்கிட்டு இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் முதல் 4 இடங்களை பிடிக்க அதிக வாய்ப்புகளோட முன்னிலையில இருக்கு. இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த அணியும் பிளே ஆஃப் இடத்தை முழுசா உறுதி பண்ணல அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பிளே ஆஃப் முன்னேறக்கூடிய வாய்ப்பை இழந்துருச்சு. குஜராத் டைட்டன்ஸ் சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணிக்கு பிளே ஆஃப் இடத்தை உறுதி செய்ய இன்னும் ஒரே ஒரு வெற்றி மட்டுமே தேவை. மிச்சம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்ல 2ல வெற்றி பெற்றா கூட அவங்க ஈஸியா பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க. 2022 சாம்பியன்களான இவங்க ஃபர்ஸ்ட் 2 இடங்களுக்குள்ள முடிக்க முயற்சிப்பாங்க. இது இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற கூடுதல் வாய்ப்பை வழங்கும். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் அணிய மாதிரியே ஆர்சிபி அணியும் இருக்குது. ரஜத் படிதார் தலைமையிலான இந்த அணிக்கும் பிளே ஆஃப் இடத்தை உறுதி செய்ய மிச்சம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்ல 1ல ஜெயிச்சா போதும். 3 போட்டிகள்லயும் வெற்றி பெற்றா ஃபர்ஸ்ட் 2 இடங்களுக்குள்ள முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். 2 வெற்றிகள் குவாலிஃபயர் 1ல அவங்களுக்கான இடத்தை உறுதி செய்யலாம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டி மழையால கைவிடப்பட்டதால பஞ்சாப் கிங்ஸ் அணி 11 போட்டிகள்ல 15 புள்ளிகளோட இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்ல 2ல வெற்றி பெற்றா 19 புள்ளிகளோட பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. முதல் 2 இடங்களுக்குள்ள முடிக்க பஞ்சாப் அணி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லயுமே வெற்றி பெற்று 21 புள்ளிகளை எட்டணும். மும்பை இந்தியன்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற மிச்சம் இருக்கக்கூடிய 2 போட்டிகள்லயும் கட்டாயமா ஜெயிச்சே ஆகணும். அப்படி பண்ணா அவங்க நிச்சயமா தகுதி பெறுவாங்க. ஏதாவது ஒரு போட்டியில தோத்தா கூட மற்ற அணிகளோட முடிவை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 11 போட்டிகள்ல 13 புள்ளிகளோட இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா போட்டிகள்லயும் ஜெயிச்சா அதிகபட்சமா 19 புள்ளிகளை பெறலாம். 3 வெற்றிகள் நிச்சயமா பிளே ஆஃப் தகுதியை உறுதி பண்ணும். இருந்தாலும் அவங்க இனி மோத இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் புள்ளிப்பட்டியல்ல அவங்கள விட மேல இருக்காங்க. ஏதாவது ஒரு தோல்வி ஏற்பட்டா கூட மற்ற போட்டிகளோட முடிவுகள் அவங்களுக்கு சாதகமா அமையணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டியது இருக்கும். இதுல மும்பை இந்தியன்ஸ் அணியுடனான மோதல் ரொம்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா 4வது பிளே ஆஃப் இடத்துல மும்பை நேரடியா போட்டியாளரா இருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மிச்சம் இருக்கக்கூடிய 2 போட்டிகள்ல வெற்றி பெற்றா மட்டுமே அதிகபட்சமா 15 புள்ளிகளை பெற முடியும். அப்ப கூட நடப்பு சாம்பியன்களான இவங்களுக்கு மற்ற அணிகளோட முடிவுகள் பெருமளவுல சாதகமா அமையணும். லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ அணி 16 புள்ளிகளை எட்ட மிச்சம் இருக்கக்கூடிய 3 போட்டிகள்லையும் கட்டாயம் வெற்றி பெற்றே ஆகணும். அப்பவும் கூட மற்ற போட்டிகளோட முடிவுகள் அவங்களுக்கு சாதகமா அமையணும். அது மட்டும் இல்லாம பிளே ஆஃப் பந்தயத்துல நீடிக்க அவங்களுக்கு வலுவான நெட் ரன் ரேட்டும் தேவைப்படுது.